வணக்கம். சீமானண்ணன் பேசிய கருத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இவர்கள் அரசியல் கோட்பாடு என்ன? சாதி, மதம், சாராயம், சாப்பாடு, இதுதான் இவர்கள் கோட்பாடு. சாதிய உணர்ச்சியை தூண்டுவது, மத உணர்ச்சியை தூண்டுவது, சாராயம் கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, பணம் கொடுப்பது, இதை தவிர வேறு என்ன செய்திருக்கிறார்கள்? இதுவரை 60 ஆண்டு காலமாட்சியில் இவர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் சலுகை, போனஸ், மானியம், இலவசம், இதை தவிர வேறு ஏதாவது திட்டங்கள், மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் எதுவும் இல்லை. எந்த உரிமை உனக்கு இருக்கிறது? இந்த நிலத்தில் இந்த மகன் என்று சொல்லிக்கொள்ள உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உனக்கென்று என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. தெருவுக்கு 2 டாஸ்மாக் இருக்குது, திரையரங்குகள் இருக்குது, படங்கள் வருது, குடிப்பாய், மயக்கத்தில் படம் பார்ப்பாய், திருப்பி வருவாய். மதுபோதை, திரைக்கவர்ச்சி, இதிலேயே மூழ்கி சிந்திக்கிற திறனற்று போனாய். உழைக்கிற உடல் வலிமையற்று போனாய். நீ உழைப்பில் இருந்து வெளியேறினாய். அந்த வேலைக்கான தேவை அப்படி இருக்கிறது. வட இந்தியர்கள் நிரப்பிவிட்டார்கள். 1.5 கோடி பேர் இங்கே இறங்கி இங்கே வாக்குரிமை பெற்று குடும்ப அட்டை பெற்று குடியேறி விட்டார்கள். ஏற்கனவே உன் நிலத்தை பிற மொழியாளரிடம் கொடுத்து விட்டாய். சொந்த நிலத்தில் உரிமையற்று நிற்கிறாய். உனக்கென்று அரசியல் வலிமை கிடையாது, அரசியல் அதிகாரமும் கிடையாது. உனக்கு என்று மனு கொடுக்க முடியும், போராட்டம் செய்ய முடியும், ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும், எந்த ஒன்றையும் தீர்மானிக்க முடியாது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. ஏனென்றால் உனக்கென்று தலைவர்கள் கிடையாது, உனக்கென்று அதிகாரமும் கிடையாது. அதை நன்று விளங்கிக்கணும். முதலில் என் அன்பு தம்பி தங்கைகள், அரசியல் என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்கள் செய்கிறதா? வாக்குக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பது, வாழ்க ஒழிக கோஷம் போடுவது, தலைவர்களின் காலில் விழுவது, அவர்களின் படங்களை சட்டப்பையில் வைத்து கொள்வது, இதுவா? இது அல்ல. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். உலகத்தில் பல்வேறு ஒடுக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட தேசிய இனங்கள் அரசியல் புரட்சி செய்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது. அவன் அரசியலை புரட்சிகரமாக மாற்றினான். மக்கள் ஜனநாயக புரட்சியாக மாற்றி வென்றான். ஆனால் அப்படி இங்கே இல்லை. உனக்கு கற்பிக்க ஆள் இல்லையா? கற்பித்தார்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை விட கற்பிப்பதற்கு உனக்கு வேறு ஆசான்கள் தேவையா? ஒருவன் அடிமையாக இருக்கிறார் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். 14 வருஷமாக உங்கள் அண்ணன் அதை தான் செய்கிறான். கிளர்ச்சி செய்து போராடுகிறானோ? போராடுகிறான். இப்போதான் கிளர்ச்சி தொடங்குகிறது, புரட்சிகர மாறுதல் தொடங்குகிறது. எப்படி பரம்பரையாக 60-70 ஆண்டுகளாக அண்ணன் வினோத் சொன்னது போல, ஒரு கட்சி புறையோடு போன சின்னம். உதயசூரியன் 70 ஆண்டுகளாக ஒரே சின்னம். பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகை தொடங்கிய தந்தை பெரியாரிடம் இருந்து பிரிந்து வந்து பல 100 மேதைகள் எல்லாம் சேர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கி, அன்னைக்கு ஒரே கட்சி தான் காங்கிரஸ். அந்த கட்சிக்கு எதிர்த்து வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்றார்கள். பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தார்கள். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி எல்லாம் பேசினார்கள். பேரறிஞர் அண்ணா வந்த பிறகுதான் தமிழ் பொதுக்கூட்ட மேடைகளில் தமிழர் வரலாறு, தமிழ் இலக்கியம், இவையெல்லாம் பேசப்பட்ட உடனே தமிழ் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. அப்படி தொடங்கி உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் ஒரு கெடுவாய்ப்பாக பேரறிஞர் அண்ணா அதிகாரத்தை கைப்பற்றி 1.5 ஆண்டு இறந்த பிறகு கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம் எல்லாம் ஐயா கருணாநிதி கைக்கு போய்விட்டது. இந்த இடத்தில்தான் வரலாற்றில் பெருந்தவர் நிகழ்ந்துவிட்டது. மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நெடுஞ்செழியனிடத்தில் அதிகாரம் போயிருந்தால் நீயும் நானும் இந்த கட்சியை ஆரம்பித்து இந்த கூட்டத்தில் இன்று கத்தி கொண்டிருக்கின்ற தேவை இருக்காது. அந்த மகன் மகத்தான நல்லாட்சி கொடுத்து மாற்றியிருப்பார். இப்படி கூறியிருக்கிறார் நம் அண்ணன் சீமான். வேறு என்னென்ன கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்பதை அடுத்த வீடியோவில் கூறுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.